Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நான் தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய வாரத்திலும் அவர்களுடைய இல்லத்திலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளானது தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய பாதத்திலிருந்து, தேவனுக்கு முன்பாக நம்மை ஒரு பொழுதும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்புக்காக நான் தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய மாறாத கிருபை உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இன்ப ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போது இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போது இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி.
பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனமே என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமென். ஜனமே என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்த்து நாம் அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமா? கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த இக்கட்டான நாட்களிலே எவ்வளவு கிருபையாய் நம்மை தமது கண்மணியைப் போல காத்து வந்தார். இந்த உலகத்தில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் இந்த கொரோனா என்ற வியாதியின் சீற்றம் எவ்வளவாய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. தொற்று அநேகரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது.
அதனால் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம், இந்த தேசம், இந்த பட்டணம் எவ்வளவாய் ஒரு கொடிய துயரத்துக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் தமது பிள்ளைகளை எவ்வளவு கிருபையாய் காத்து வருகிறார், எவ்வளவு கிருபையாய் காத்து வருகிறார், எவ்வளவு கிருபையாய் காத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டு பொருளாதார கஷ்டத்துக்குள்ளாய், வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தேவன் எவ்வளவு கிருபையாய் நம்மை போஷித்து, நம்மை ஆதரித்து, நம்மை பராமரித்து, நம் தேவைகளை எல்லாம் எவ்வளவு அற்புதமாக, அதிசயமாக அவர் சந்தித்து வருகிறார். அந்த அருமையான தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமா? அருமையான தேவ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, நம்முடைய இருதயம் நன்றியால் நிறைந்து அவரை வாழ்த்தி அவரை நாம் வணங்குவோமா? அவர்கள் இருக்கிற இடங்களிலே, அவர்கள் இருக்கிற இல்லங்களிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நம்மை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நமது குற்றங்கள், நமது குறைகள், நமது பலவீனங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பசுத்த குறைகள் எதுவாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நாம் அன்றாடி நாம் அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமா? தேவனிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமுள்ள தேவனுமாயிருக்கிறார். நம் ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா பிதாவே, என் குற்றங்களை நீர் தயவாய் நீர் மன்னியும், எங்களது குற்றங்களை தயவாய் நீர் மன்னியமையா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் மன்றாடுவோமா? நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய மாநிலத்தின் மக்களுக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய பட்டணத்தின் மக்களுக்காக தேவனிடத்தில் நாம் மன்றாடுவோமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் மக்களுக்காகவும், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற அதிகாரம் பெற்றவர்களுக்காகவும், ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும், நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும், நம்முடைய தேசத்தில் அதிகாரம் பெற்றவர்களுக்காகவும் நாம் ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பிழைகளையும் தயவாய் மன்னிக்கும்படியாய் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நாம் மன்றாடுவோமா? அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக அவன் தேவனிடத்தில் மன்றாடினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, அவர்கள் மாண்டு போகாதபடிக்கு தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து அவர்களை தேவன் மன்னிக்கும்படியாய் தேவனிடத்தில் அவன் மன்றாடினான். அதுபோல இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோமா? ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோமா? மோசே மன்றாடினது போல நாம் மன்றாடி தேவனுடைய இரக்கத்தை நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக, நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, நம்முடைய தேசத்தில் அதிகாரம் பெற்றவர்களுக்காக, இந்த உலகத்தை ஆளுகிறவர்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும் ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரம் பெற்றவர்களுக்காக
நாம் மன்றாடுவோமா? மன்றாடி தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் தமது மிகுந்த கிருபையோடு கூட இந்த உலகத்தின் மீது இறங்கி இந்த உலகத்தில் இருக்கிற இப்பொழுது பயங்கரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து, அந்த கொள்ளை வியாதியிலிருந்து தேவன் இந்த உலகத்தின் குடிகளை தப்புவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், அவற்றிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தரும்படியாய் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நம்மை ஒப்புக் கொடுத்து ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி அவருடைய அன்பின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம் ஆண்டவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் அவர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார், கிருபை மிகுந்தவராயிருக்கிறார், கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். சங்கீதம் 33 நாம் வாசிக்கிறோம், இந்த பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, இந்த பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி, கர்த்தருடைய காருண்யமானது, அதாவது அவருடைய அன்பின் தயவானது இந்த உலகத்தின் குடிகளை, இந்த பூமியில் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு விசை கூட தேவன் மன்னித்து இந்த உலகத்தை தேவன் காப்பாற்றும்படியா, நம்முடைய தேசத்தை, நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய பட்டணத்தை தேவன் காப்பாற்றும்படியா இந்த நாளிலே நாம் கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்திரித்து நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் தேவரே, அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே உமது பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை இந்த நேரத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, உம்மை தொழுது கொண்டிருக்கிறார்களே தேவரே, எங்களுடைய ஆராதனையிலே இந்த நாளிலே விசேஷ விதமாய் இந்த பூமியானது உமக்கு பயப்படத்தக்கதாய், இந்த உலகத்தின் குடிகளானது உமக்கு அஞ்சத்தக்கதாய் அவர்கள் உம் பக்கம் திரும்பி பார்க்கத்தக்கதாய், அவர்களுடைய மனம் உம்மை தேடத்தக்கதாய், அவர்களுடைய உள்ளம் உம்மை வேண்டிக் கொள்ளத்தக்கதாய் இந்த பூமியின் குடிகளை உம் பக்கம் நீர் திருப்புவீராக, உம் பக்கம் நீர் திருப்புவீராக. இந்த பூமியிலே அதிகாரம் பெற்றிருக்கிற யாவரையும் உம் பக்கம் நீர் திருப்பீராக, அவர்களுடைய மனம் உம் பக்கம் திரும்புவதாக. நீர் ஒருவரே மெய்யான தேவன், நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த உலகம் உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாய், உமக்கு பயந்து அஞ்சி உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை இந்த உலகத்தின் மீது நீர் ஊற்றுவீராக, இந்த தேசத்தின் மீது ஊற்றுவீராக, இந்த பட்டணத்தின் மீது நீர் ஊற்றுவீராக. உம்முடைய கிருபையின் பிரசனமானது இந்த உலகத்தின் மீது இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்கள் மீதும் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தின் மீது விசேஷ விதமாய் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய மாநிலத்தின் மீது உமது கிருபையின் பிரசன்னம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் பட்டணத்தின் மீது உமது கிருபையின் பிரசன்னம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை கூட நீர் இறங்கி எங்களை நீர் தயவாய் நீர் மன்னித்தரலாம், எங்களை தயவாக நீர் மன்னித்தரலாம். எங்களுடைய சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தயவாய் நீர் மன்னித்தரலாம் ஐயா, தயவாய் நீர் மன்னித்தரலாம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் உமது முகத்தை தேடி வரும் பொழுது
தேசத்துக்கு சேமத்தை அருள்வேன் என்று சொன்னவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் உம்முடைய சேமத்தை நீர் அருள்வீராக. எங்களுடைய தேசத்துக்கு உம்முடைய சேமத்தை நீர் அருள்வீராக. எங்களுடைய மாநிலத்துக்கு உம்முடைய சேமத்தை நீர் அருள்வீராக. எங்களுடைய பட்டணத்துக்கு உம்முடைய சேமத்தை நீர் அருள்வீராக. இதோ இந்த இக்கட்டான நாட்களிலும், இந்த கொடிய நாட்களிலும் தேவரீர் இம்மட்டும் அது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜனத்தை எவ்வளவு கிருபையாய் நீர் காத்து வந்தீர். அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். இம்மட்டும் அது பிள்ளைகளை இந்த கொடிய நோய்க்கு, இந்த கொடிய வியாதிக்கு, இந்த கொடிய உபத்திரவத்துக்கு, பண கஷ்டங்களுக்கு, மன கஷ்டங்களுக்கு நீர் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி நீர் பாதுகாத்து இம்மட்டும் அது பிள்ளைகளை எவ்வளவு கிருபையாய் மகிமையாய் நீர் நடத்தி வந்தீர். அவர்களை போஷித்து வந்தீர், ஆதரித்து வந்தீர், பராமரித்து வந்தீர், தேவைகளை சந்தித்து வந்தீர். அதற்காக நான் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்திலேயே நான் ஏறெடுக்கிறேன் ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் நன்றியால் நிறைந்துமை வாழ்த்தியமை வணங்குகிறது ராஜா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. நம் இயேசுவுக்கு நன்றி, 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 நன்றி. நம் இயேசுவுக்கு நன்றி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், இரக்கமுள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. நம் இயேசுவுக்கு நன்றி, 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 நன்றி. நம் இயேசுவுக்கு நன்றி. கல்வாரி மலையினிலே நம் பாவ நோய்கள் துக்கம் சுமந்து கொண்டார். கல்வாரி மலையினிலே நம் பாவ நோய்கள் துக்கம் சுமந்து கொண்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு உனக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு எனக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த காலை வேளையிலே உமது பாதத்திலே உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தரை மட்டும் விழுந்து உமது பாதத்தை நாங்கள் தொட்டு முத்தமிட்டு உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. இதோ கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை எவ்வளவு கிருபையாய் உமது கண்மணியைப் போல நீர் காத்து உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி உமது நன்மைகளினால் எங்களுடைய வாயை நீர் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக எங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களது அக்கிரமங்களெல்லாம் நீர் மன்னித்து எங்களது நோய்களையெல்லாம் நீர் குணமாக்கி எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி நீர் மீட்டு இன்றைக்கு எங்களை இயேசுவே உமக்குள் உமக்கென்று நீர் ஒரு அற்புத சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக, தைரியமுள்ள சாட்சியாக, வைராக்கியமுள்ள ஒரு சாட்சியாக, அற்புத சாட்சியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சியாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவரீர் கூடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் நீர் வைத்திருக்கிற வார்த்தையை இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. இன்றைக்கு உம்முடைய தேவ செய்தியின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் உம்முடைய வல்லமையான கிரியை எங்களுக்குள் எங்களுக்காக எங்கள் மூலமாக நீர் நடப்பித்து உமது மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. உமது உண்மையின் நிமித்தமும் உமது கிருபையின் நிமித்தமும் இந்த உலகத்தின் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவரீர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை உமது பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், அவர்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும், அவர்கள் ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசங்களிலும், அவர்களுடைய படிப்புகளிலே, அவர்கள் செய்கின்ற காரியங்களிலே நீர் மகிமைப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்திலே, எங்களது மாநிலத்திலே, எங்களது பட்டணத்திலே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசங்களிலும், அனைத்து தேசத்தின் மக்களுக்குள்ளும், அதிகாரம் பெற்றவர்களுக்குள்ளும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நீர் விளங்க பண்ணி உமது வார்த்தையின் மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே சதா காலமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பாகம் சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், வசனம் 8 முதல் 12 முடிய. தேவன் இந்த ஜூன் மாதத்திலே முதலாம் நாளிலே நமக்கு தந்த வார்த்தை, அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும்
அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, தெய்வச்சனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஏன் பூமி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? ஏன் உலகத்தின் குடிகள் அவருக்கு அஞ்சி இருக்க வேண்டும்? அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் கட்டளை இடுகிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான தெய்வ பிள்ளையே, தேவச்சனமே, இன்றைக்கு இந்த உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நாம் உன்னிப்பாய் நாம் கவனிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. அவருடைய நாள் மிகவும் சமீபித்திருக்கிறது. இதை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக, இந்த பூமியில் இருக்கிற தேசங்கள் அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிதான அழிவுக்குள்ளாய் இந்த உலகம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜீவன் அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்குரிய பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 அழிவை இன்றைக்கு இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற குடிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த உலகத்தின் தேசத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை, இந்த பூமியில் இருக்கிற குடிகளை காப்பாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால தான் இந்த பயங்கரமான இந்த கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும். வேற யாராலும் நம்மை காப்பாற்றவே முடியாது. இந்த உலகத்தின் தலைவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது.
இந்த தேசத்துல அதிகாரம் பெற்றவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. இந்த தேசத்தில் இருக்கிற மருத்துவர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு கேள்விப்படுகிறோம், இந்த கொடிய வியாதியிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடினமாய் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜீவனையும் பணயமாக வைத்து மக்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் இந்த கொள்ளை நோயின் மரண சீற்றத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கே இந்த வியாதியானது பற்றி பிடித்து இன்றைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் மரித்திருக்கிறார்கள். நாம் செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், உயிரை காப்பாற்றுகிற மருத்துவர்களால, உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவங்களால கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியல. அவர்களுக்கே அந்த ஆபத்து வருகிறது, அந்த ஆபத்து நேரிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிற நாம் இந்த நேரத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து நம்மை காப்பாற்ற கூடியவர் யார் என்று சொல்லி, யாரால் இதிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேடி பார்க்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது, இந்த வேதத்திலிருந்து, இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மை, நான் அறிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் காப்பாற்ற முடியும். அவர் ஒருவரால தான் காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து, அவர் நமக்காக வாழ்ந்து, அவர் நமக்காக மரித்து, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், ஜீவ தயாபரராக இருக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த இருந்தவர், அந்த இருக்கிறவர், அந்த உயிருள்ளவர் யார்? அந்த கடவுள் யார்? அந்த மெய்யான கடவுள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவ தூதன் தோன்றி அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான நற்செய்தியை அறிவித்தார். அந்த நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி.
இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராய் பிறந்தார். இந்த உலகத்தின் இரட்சகராய் பிறந்தார். அப்ப இந்த உலகத்துக்கு இரட்சகர் யார்? இயேசு கிறிஸ்து. இரட்சகர் என்றால் காப்பாற்றக்கூடியவர், காப்பாற்றுகிறவர். அதான் பொருள், அதான் அர்த்தம். அருமையான தெய்வ பிள்ளையே, தெய்வச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் இருக்கிற தேசங்கள் என்று சொன்னால் தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்திலே அதிகாரத்தை பெற்றவர்கள், தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லி அவரை நம்ப வேண்டும். அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரை நீங்கள் தேடுவீர்களானால், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருவார். இயேசு கிறிஸ்து தருவார். அதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பூமி கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தின் குடிகள் கர்த்தருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சொல்லி, அப்ப அந்த கர்த்தர் யார்? அந்த கர்த்தர் யார்? வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் இந்த வசனத்துல? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி, அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்கிற ஒரு மேலான நாமத்தை தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் என்ற ஒரு நாமத்தை, மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் தந்தருளி இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளி இருக்கிற நாமம் கர்த்தர். கர்த்தர். அந்த கர்த்தரை உன் நாவுகள் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் நாவுகள் அறிக்கை செய்யும் பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். உனக்கு இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையில இயேசு உன்னை காப்பாற்ற வேண்டும், எந்த சூழ்நிலையில நீ தள்ளப்பட்டு வேதனைக்குள்ளாய் இருக்கிறாய், எந்த சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டு மன கஷ்டத்துக்குள்ளாய் இருக்கிறாய், எந்த சூழ்நிலையில நீ தள்ளப்பட்டு கண்ணீரோடு கூட காணப்படுகிறாய், எந்த சூழ்நிலை உன்னை பயத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறது, எந்த சூழ்நிலை உன்னை கலக்கத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறது,
இந்த சூழ்நிலையில உன் இரட்சகராகிய கர்த்தரை உன் நாவுகள் அறிக்கை செய்ய வேண்டும். உன் நாவுகள் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். என்னை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தார். என்னை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்தான் என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் என் ஆத்ம நேசரும் என் ஆத்ம மனவாளனுமாய் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அந்த கர்த்தரை என் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் நான் அறிக்கை செய்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளையே, தெய்வச்சனமே, உன்னுடைய ரட்சிப்பு உனக்கு சமீபமாக இருக்கிறது. உங்ககிட்ட தான் இருக்குது. அது தூரமா இல்லை. அது எங்க இருக்குது? உன் இருதயத்துக்கு கிட்ட இருக்குது, உன் வாய்க்கிட்டே இருக்குது. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீ விசுவாசித்து உன் வாயினால் அவர் அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? இயேசு கிறிஸ்து தான் என் இரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் இரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் என் தேசத்தின் இரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் என் மாநிலத்தின் இரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் என் பட்டணத்தின் இரட்சகர் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்து அவரிடத்துல வந்து அவரை தேடி அவரை நீ கூப்பிடும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த துயரத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த மரணத்திலிருந்து நீ பிழைப்ப. உனக்கு பிழைப்பு உண்டாகும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிற. கவனமாய் கேளு. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. யார் மூலமா அறிவிக்கப்பட்டு? கர்த்தர் மூலமாய். அந்த கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கேட்டவர்கள் யார்? அவரோடு கூட இருந்த சீஷர்கள், அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்கு வேத வசனம் சொல்லுதுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால்
வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். யார் பாவிகள்? அந்த மெய்யான ஒரே தேவனாகிய பரமபிதாவையும் அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாய் வந்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் தான் பாவிகள். இந்த வானத்தையும் இந்த பூமியையும், வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த அந்த மெய்யான ஒரே தேவனாகிய பரமபிதாவை, பரம தகப்பனை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை உடைய யெகோவா தேவனை விசுவாசிக்காதவர், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை தெய்வமாய் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பாவிகள். இன்றைக்கு இந்த உலகம் யார் யாரையோ எதையோ விசுவாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தின் குடிகள் எதையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யார் யாரையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பி வாழக்கூடியவரை விட்டுட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவரை விட்டுட்டு வேற யாரையோ நம்பி வேற யாரையோ விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையால் தான் இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, இந்த கொடிய சம்பவத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி. எதெல்லாம் சம்பவிக்கும்? ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ளாய் இந்த உலகம் கடந்து செல்லும். இப்படிப்பட்ட சம்பவங்களினால் இந்த உலகம் கலங்கி போய் திகைத்து போய் நிற்கும் என்று சொன்னார். இதற்காக இதெல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை. இந்த உலகத்தினுடைய முடிவு மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற குடிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் கிறிஸ்தவர்களே, சம்பவிக்கிற அந்த காரியங்களை கண்டு நீ பயப்படக்கூடாது. சம்பவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளை கண்டு நீ நடுங்கக்கூடாது. பயப்பட வேண்டியது, நடுங்க வேண்டியது இந்த பூமியும் இந்த உலகத்தின் குடிகளும். ஏனென்றால் நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 33:12 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. யார் பாக்கியம் உள்ளவர்கள்? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி. ஜாதி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் நேஷன், தேசம்.
தேசத்தை குறிக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் பல ஜாதிகளுக்குள்ளாய் பிரிக்கப்பட்டு பல ஜாதிகளுக்குள்ளாய் காணப்படுகிறது. ஜாதி என்று சொன்னால் நேஷன். அப்ப நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன்? இந்திய தேசத்தின் ஜாதியை சேர்ந்தவன். நான் ஒரு இந்திய கிறிஸ்தவர். நான் இந்தியன். ஐ எம் இந்தியன். நான் இந்தியங்க. என்னுடைய ஜாதி என்னன்னு கேட்டா நான் இந்தியன் என்று சொல்லுவேன். என்னுடைய மொழி என்ன என்று கேட்டால் தமிழ். நான் ஒரு இந்திய தமிழன். இந்திய தமிழனாகிய நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாக்கியம். அவ்விதமாய் இந்த இந்திய தேசத்துல யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பல தேசங்களில யாரெல்லாம் எந்த தேசத்தாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள். தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் அது யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த உலகத்தின் மைய பகுதியில் இருக்கிற இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கென்று அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். இஸ்ரவேல் தேசத்தை தான் இந்த உலகத்தில் தேவன் தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வேத வசனம் இதுதான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்துகிறது. அப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. தேவன் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ரட்சிக்க இந்த உலகத்தில் பிறக்கலங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாரையும் ரட்சிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரசங்கித்தார். யூதேயா தேசம் முழுவதும், அதாவது இஸ்ரவேல் தேசம் முழுவதும், கலிலேயா தேசம் புறஜாதிகளுடைய தேசம். ரெண்டு தேசங்களிலும் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அதுதான் நாம் இந்த எபிரியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட இந்த உலகத்தின் குடிகள், இந்த பூமியில் இருக்கிற தேசங்கள் இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு தேவன் ஏற்படுத்தினார். அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிரசங்கித்தார். முதலாவது அவர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது ரட்சிப்பை குறித்து. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வரங்களின் மூலமாக, அற்புத அடையாளங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டதுங்க. இப்படி எல்லாராலும் அறிவிக்கப்பட்ட இந்த பிரதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அப்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற இந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடி வந்து
அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அதற்கு இந்த வேதத்திலிருந்து 2 சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கலிலேயா தேசம் முழுவதும், யூதேயா தேசம் முழுவதும் அவர் சுற்றி திரிந்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்போ பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில அவர் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்வைய செய்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார். 5 அப்பம் 2 மணி 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் போஷிக்கப்பட்டு திருப்தி அடைந்த மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். இப்படிப்பட்ட அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். அவர் செய்த 2 அற்புதங்களை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 45 முதல் 54ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளு. அவர் கலிலேயாவிலே வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். அருமையான தேவ பிள்ளையே, தெய்வ ஜனமே, நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பூமி கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தின் குடிகள் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல ஆகும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறது நிற்கும். இயேசு என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்குங்க. அது அப்படியே நடக்கும். இயேசு என்ன கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நடக்கும். இதுதான் உண்மை. அதை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அதை அவர் நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கும் இயேசு அவர் சொன்ன வார்த்தைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசுவின் வருகைக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சீஷர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், என்னென்னலாம் இந்த உலகத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லி. அதுல ஒன்று சம்பவித்து கொண்டிருப்பது இந்த கொரோனா வைரஸ் என்கிற கொள்ளை நோய். கொரோனா வைரஸ் என்கிற கொள்ளை நோய். அப்ப இயேசு சொன்னாருங்க, அது இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறதுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இந்த கொரோனா வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னா அது யாருக்கிட்ட இருக்குது? அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குது?
அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மக்களும், இந்த தேசத்தை ஆளுகிற உயர் அதிகாரத்தில் இருக்கிற யாவரும் இயேசுவை தேடி வந்து இயேசுவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்வீர்களானால் நிச்சயமா அந்த கொரோனா நோய் ஸ்டாப் ஆயிடுங்க. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நம்முடைய மாண்புமிகு பிரதமர், நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர், நமது மாண்புமிகு முதல்வர் மற்றும் அதிகாரத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் ரட்சிக்க கூடியவரை அந்த இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்வீர்களானால் இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். இந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நான் வாசித்தேன். அவர் இருந்த நாட்களிலே ஒரு சம்பவம் என்ன சொல்கிறது, என்ன சம்பவம் நடந்தது? ஒரு ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராஜாவின் மனுஷன், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராயல் அபிஷியல், அதாவது அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன். அந்த ராஜ்ய பாரத்தில், அந்த தேசத்தின் ராஜ்ய பாரத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய குமாரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், சாகும் தருவாயில் இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருவாயில் இருக்கிற மகன், தன்னுடைய மகனுக்காக அந்த ராஜாவின் மனுஷன் யாரை தேடி வரான் பாருங்க. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது, அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார், அந்த கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, அந்த கப்பர்நகூம் பட்டணம் அந்த நாட்களிலே கலிலேயா தேசத்தில் ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய பட்டணம். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் பாம்பே இப்படி ஒரு பெரிய பட்டணம், அதுபோல அன்றைக்கு கலிலேயா தேசத்தில் கப்பர்நகூம் ஒரு பெரிய பட்டணம். அமெரிக்க தேசத்தில் நியூயார்க் எப்படி ஒரு பெரிய பட்டணம், அதுபோல ஒரு பெரிய பட்டணம் கலிலேயா தேசத்தில் இருக்கிற கப்பர்நகூம் பட்டணம். அந்த பட்டணத்துக்கு இயேசு வந்திருக்கிறார் என்பதை அந்த ராஜாவுடைய மனுஷன் கேள்விப்பட்டு அவரை தேடி போறாங்க. இங்க நாம் அதுதான் பார்க்கிறோம். அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய், யாரிடத்துக்கு போறான்? அந்த ராஜாங்கத்துல, அந்த ராஜ்ய பாரத்துல ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற அந்த மனுஷன் யாரை தேடி போறான்? இயேசு கிறிஸ்துவை தேடி போறான். இயேசு கிறிஸ்துவை தேடி போறான். அவன் ஒரு புறஜாதியான், அவன் யூதன் அல்ல, அவன் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் ஒரு அந்நிய தேசத்தை சார்ந்தவன், அவன் ஒரு புறச்சாதியான். அந்த மனுஷன் யாரை தேடி போறாங்க? இயேசு கிறிஸ்துவை தேடி போறான். தேடி போய் அவன் என்ன சொல்றான் பாருங்க, தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. அந்த ராஜாவின் மனுஷன், அந்த ராயல் அபிஷியல் பர்சன் என்ன சொல்றான் பாருங்க, என் மகனை நீர் குணமாக்கும்படி என் வீட்டுக்கு நீர் வர வேண்டும் என்று சொல்லி அவரை அழைக்கிறான். இயேசு அழைக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களே, மந்திரிகளே, பிரபுக்களே, உயர் அதிகாரிகளே, நீங்க யாரை இந்த சூழ்நிலை அழைக்கணும்? இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிடணும், அவரை அழைக்கணும். இயேசுவே நீர் வாரும்,
இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்களுடைய தேசத்தை காப்பாற்றும், எங்களுடைய பட்டணத்தை காப்பாற்றும், எங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றும், இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நீ கூப்பிடணும். ராஜாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாய் அவர் இறங்கி வந்து இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. இங்க நாம் அதை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறான், என் வீட்டுக்கு வாப்பா, என் மகனை குணமாக்கும்பா, அவன் மரண அவஸ்தையில் இருக்கிறான்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரித்து போவான்ப்பா, அதனால நீர் வந்து அவனை குணமாக்கும்பா என்று இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இயேசு அவனை பார்த்து சொல்ற, நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை காணாவிட்டா நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க என்று சொல்லி. வேதம் சொல்கிறது, காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான். அற்புதம் நடந்தாலும் சரி, அடையாளம் நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, இயேசு தாங்க மெய்யான தேவன், நான் நம்புறேங்க அவரை, நான் பாக்கியவான். ஆனால் ஒரு சிலருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை நம்புவாங்க, இயேசு விசுவாசிப்பாங்க. அதுதான் இங்க இயேசு அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து சொல்றாரு. அப்ப அந்த ராஜாவின் மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். அவன் மனம் அங்கலாய்க்குது, என்னப்பா என் மரண அவஸ்தையில் இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிட போறான், நீ சீக்கிரமா வந்து அவனை குணமாக்கும் என்று சொல்லி அவன் மனம் பதறுது இயேசுகிட்ட. நீர் என்னன்னா எனக்கு என் கூட நீ பேசின்னு இருக்கிறீங்க, தாமதிக்காத, என் வீட்டுக்கு சீக்கிரமான்னு சொல்லி கூப்பிடுறான். அவனுடைய அவசரத்தை, அவனுடைய மன அங்கலாய்ப்பை இயேசு பார்த்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு நான் அவர் சொல்ல ஆகும் என்கிறத நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்பதை பின்வரும் நாட்கள் நம்ம தியானிக்க போறோம். அவர் சொல்ல ஆகும். அப்ப இங்க இயேசு அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த ராஜாவின் மனுஷன் போறாங்க. போகும் பொழுது அவன் போகிற வழியில அவனுடைய வேலைக்காரன் எதிர்கொண்டு வந்து அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து சொல்றான், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு சொன்னாருங்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போலான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அதே நேரத்தில் சொன்ன அந்த நேரத்திலேயே அவனுடைய குமாரன் மரண அவஸ்தையில வீட்டில் அந்த குமாரன் பிழைச்சிட்டான், குணமாயிட்டான், சுகமாயிட்டான். அப்ப அந்த வேலைக்காரனை பார்த்து அந்த ராஜாவின் மனுஷன் சொல்றாரு, கேட்கிறாரு, எந்த மணி நேரத்தில் அவன் சுகமானான்னு சொல்லி. அவன் சொல்ற, நேற்று 7ஆம் மணி நேரத்தில். அப்ப அந்த 7ஆம் மணி நேரத்தில் தான் இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. ஆமாங்க, இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அது அப்படியே ஆகுங்க. அந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். இங்க நாம் பார்க்கிறோம் அவனுடைய அவசரம், அவனுடைய அங்கலாய்ப்பு. அவன் சீக்கிரமா பாப்பா, அவன் சித்திரமா, இல்லை நான் சீக்கிரமா வரேன் சித்திரமா. அவனுடைய அங்கலாய்ப்ப, அவனுடைய அவசரத்தை பார்த்து இயேசு டிலே பண்ணலங்க, தாமதிக்கல. இருக்கிற இடத்திலேயே அவர் சொன்னார், இருக்கிற இடத்திலேயே சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்லங்க, அவர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, டப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நீ இந்த பூமியில் இருக்கிற, இந்த பூமியிலிருந்து நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்தில் நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரிடத்திலிருந்து உடனே உனக்கு பதில் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ நம்புவாயானால் நீ நிச்சயமா குணமடைவ. நீ நிச்சயமாய் குணமடைவ. நிச்சயமாய் என்ன காரியத்துக்காக, என்ன பிரச்சனைக்காக, என்ன கஷ்டத்துக்காக, என்ன நஷ்டத்துக்காக, என்ன வியாதிக்காக, என்ன கொள்ளை நோய்க்காக நீ எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, அது நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்தில் நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவர் உனக்கு உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கார். அவர் சொல்ல ஆகும். குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலான்னு சொன்னாரு, சொன்னபடியே ஆனது. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவின் மனுஷன் யார்? அந்த ராஜாவின் மனுஷன் உயர் அந்தஸ்தில் இருக்கிறவன், ஒரு ராஜாங்கத்தில் இருக்கிறவன். அப்ப நம்முடைய ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா நம்முடைய தேசம் காப்பாற்றப்படும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ராஜாங்கத்தில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்க அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கிற வார்த்தையை, இங்க ஒரு ராஜாவின் மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்க போறோம். 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி. அவன் ஒரு உயர் அதிகாரியா இருக்கான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்வென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இயேசு சொல்ல ஆகும், இயேசு சொல்ல ஆகும். இங்கு பார்க்கிற ஒரு சம்பவம் என்றால் என்னவென்றால், 100க்கு அதிபதி, அந்த 100க்கு அதிபதி யாருன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகாரி யாருன்னா இன்ஸ்பெக்டர். 10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகாரி யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்.
பிறகு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கெல்லாம் மேலே யாருன்னா டிப்டி கமிஷனர். இவ்விதமா இப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி, இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஏசியாவோ டிசியாவோ காவல்துறையினர் இன்றைக்கு இந்த கொரோனா வியாதிக்காக எவ்வளோ போராடி கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்காக அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, மக்களுக்காக தியாகம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் அந்த மக்களை அந்த அழிவிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த காவல்துறையினருக்கு கொரோனா, அந்த காவல்துறையினர் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொரோனா, உயர் அதிகாரிகளுக்கு கொரோனா. இதெல்லாம் நம்ம செய்தியில் நம்ம பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அதே கப்பர்நகூம்ல தான் அந்த ராஜாவின் மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், எந்த இடத்துல அற்புதம் செய்தாரோ அதே கப்பர்நகூம்ல தான். அப்ப அந்த கப்பர்நகூம் கலிலேய தேசம் எதை குறிக்கிறது? புறஜாதிகளுடைய தேசம், கிறிஸ்தவர்கள் அல்லாத தேசம். கிறிஸ்தவ தேசம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத தேசம். அங்கதான் இயேசு அற்புதத்தை செய்கிறார். நிறைய அற்புதத்தை அங்கதான் செய்யறாரு. அவருடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் அவர் அவ்வளவு அற்புதத்தை அதிசயத்தை செய்யல. அவர் சுத்தி அங்கதான் செய்யறாரு. ஏன்? அவங்க அவருடைய சொந்த ஜனம். அவரை அறிந்து கொள்ள வேண்டியது யாரு? கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள். அவர்கள் மத்தியில தான் ஊழியம் நடைபெறணுங்க. இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்துவ ஊழியர்களுக்கு, பெரிய பெரிய சுவிசேஷகர்களுக்கு, கிறிஸ்தவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்தாதீங்க. கிறிஸ்தவர்களை கூட்டி சேர்த்து கொண்டு ஜெபம் நடத்தாதீங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத பட்டணங்களிலே, கிராமங்களிலே, நகரங்களிலே போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் கிறிஸ்தவர்கள் கூட்டத்தை, மற்ற சபையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் கூட்டி, விசுவாசிகளை கூட்டி ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள், பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் அவங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷகருடைய வேலை யார்கிட்டங்க தெரியுமாங்களா? புறஜாதிகளிடத்தில். இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரிய சுவிசேஷகரார் நீர். இயேசு கிறிஸ்து அவர் சுற்றி திரிந்த இடம் புறஜாதிகளுடைய இடம். புறஜாதிகளுக்கு தான் அவர் போய் சுற்றி சுற்றி சுவிசேஷத்தை அறிவித்து அங்கதான் அவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அல்ல. இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுறேன். விசுவாசிகள் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுறேன். விசுவாசிகள் நீங்க கூட்டங்களை, பெரிய பெரிய கூட்டங்களில் போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்க அழைக்கப்படல. பெரிய பெரிய கூட்டங்களில் போய் உட்கார்ந்துக்கணும் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கறதுக்கு நீங்க அழைக்கப்படல. உங்களுடைய அழைப்பை நீங்க மறந்து அந்த பெரிய பெரிய கூட்டத்தில் போய் உட்கார்ந்து நிற்கிறீங்க. விசுவாசிகளால் நடைபெறும் அடையாளங்கள் யாவன? விசுவாசியே, நீ அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில், அந்த கூட்டத்தில் போய் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற நேரத்தில் நீ போய் ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு புறஜாதிக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லு. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, நோயில் இருக்கிறாங்க. உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், உனக்கு தெரிஞ்சவங்கலாம், அவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வா. அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிற. இயேசு எங்கெங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்? எருசலேமுக்கு போவார், யூதேயாவுக்கு போவார், மறுபடியும் எங்க வராரு? கலிலேயாவுக்கு வரார். அப்பனா என்ன அர்த்தம்? எருசலேமின் குடிகளே, யூதாவின் ஜனங்களே, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும்.
மற்ற 6 நீ வெளியே போய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு விசுவாசியை நீ காணப்படணும். ஆனா நீ என்ன செய்யற? நீ பிசாசை துரத்துறவனா இருக்கிற, நீ வியாதிஸ்தர்களை குணமாக்கிறவனா இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், நீ அற்புத அடையாளங்களை செய்கிற விசுவாசியா இருக்கிறங்க. இதை நீ மறந்துட்டு நீ போய் ஒரு கிறிஸ்துவ கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி, கிறிஸ்துவ ஜெபத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி, நாங்கள் விசுவாசிகளான பொழுது, நானும் என் மனைவி விசுவாசிகளான பொழுது 1982 வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று நான் விசுவாசியானங்க. அந்த நாள் முதல் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். அப்போஸ்தல கிறிஸ்து திருச்சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை தொழுது கொள்வோம். மீதி 6 நாட்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வீடு வீடாக போய், கிராமம் கிராமமாக போய், பட்டணம் பட்டணமாக போய் நாங்கள் சொல்வோம். நானும் என் மனைவி ஒரு ஆசிரியை வேலை செய்து கொண்டிருந்தாங்க பட்டாபுரமில் ஒரு ஸ்கூலில். அவங்க ஸ்கூல் முடித்து வர்ற வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். பகல் முழுவதும் நான் ஜெபத்திலையும் வேத வாசிப்பதில் நான் தரித்திருப்பேன். அவங்க வந்த பிறகு அவங்களை அழைத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வீடு வீடாக போய் சொல்லுவோம், கிராமம் கிராமமாக போய் சொல்லுவோம். சாயந்தரம் போனோம்னா அதெல்லாம் நைட்டு வீட்டுக்கு 10-12 மணிக்கு தான் நாங்கள் வருவோம். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்து அவங்க ஆசிரியர் வேலைக்கு போவாங்க. நான் தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். இவ்விதமாய் நாங்கள் ஊழியம் செய்யப்படுறது. இயேசு கிறிஸ்து எங்களை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார், அநேக பிசாசுகளை துரத்தியிருக்கிறார், அநேக வியாதிஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எப்போ? விசுவாசிகளாய் இருந்த பொழுது. அப்போ விசுவாசியே, உனக்கென்று ஒரு ஆலயம், உனக்கென்று ஒரு மேய்ப்பர் இருக்கணும். அடுத்தது, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த திருச்சபையிலிருந்து, உனக்கு கொடுத்திருக்கிற அந்த போதகனுடைய வளர்ப்பிலிருந்து நீ அறிந்து கொண்டதை, நீ கண்டு கொண்டதை புறஜாதையாருக்கு போய் சொல்லணும். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு போய் சொல்லணும். நீ அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார். உன்னை கொண்டு வியாதிஸ்தர்களை குணமாக்குவார். உன்னை கொண்டு பிசாசை துரத்துவாருங்க. ஆனா நீ என்ன செய்யற? அந்த வேலையை விட்டுட்டு போய் பெரிய பெரிய கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்குன்னு இருக்கிறது. இதுக்காக நீ அழைக்கப்படல, இதுக்காக நீ ரட்சிக்கப்படல. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீ பெற்ற ரட்சிப்பை நீ மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தான். நீ பெற்ற ரட்சிப்பை நீ மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அதுக்காக தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அதுக்காக தான் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற. அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து இங்க மறுபடியும் அந்த கப்பர்நகமுக்கு வராருங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வரார். அப்படி அறிவிக்கும் பொழுதுதான் ஒரு 100க்கு அதிபதி வந்து இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறான். தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்துல படுத்த படுக்கைய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், திமிர்வாதத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை குணமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்றான். வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அங்க நாம் பார்க்கிற ராஜாவின் மனுஷன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறான். இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறான்.
என் வீட்டில் வந்து என் குமாரனை நீ சொஸ்தமாக்கு என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் ராஜாவின் மனுஷன், ராயல் அபிஷியல். ஸோ அவன் என்ன சொல்றான், அந்த 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 ராஜாங்க மேன்மை, அந்த ராஜாங்க மேன்மை என்ன சொல்லுது? இயேசு கூப்பிடுது, என் வீட்டுக்கு வந்து நீ சொஸ்தமாக்கு என்று சொல்லுது. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீ போனா உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான், போலங்க அவன் வீட்டுக்கு. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு சொல்றாரு அவனை பார்த்து, நான் வந்து குணமாக்குறேன்னு சொல்றார். நான் வந்து குணமாக்குறேன், உன் வீட்டுக்கு நான் வந்து குணமாக்குறேன்னு சொல்றார். அங்கதாங்க ஒரு பெரிதான ஒரு பரீட்சை அந்த 100க்கு அதிபதி இயேசு வைக்கிறாரு. அப்ப அந்த 100க்கு அதிபதி சொல்றான், நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், எனக்கு வேலை செய்வதற்கு அநேக சேவகர் உண்டு. ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வானா வருவான், ஒருத்தனை இதை செய்யணும் செய்வான். இப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு நான் அதிகாரமுடையவனா இருக்கிறேன், அதுக்கு மேற்பட்டவனா இருக்கிறேன். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக அந்த உயர்ந்த அதிகாரி தன்னை தாழ்த்துகிறான். அந்த ராஜாவின் மனுஷரிடத்துல பார்க்கிறோம், அந்த ராஜாங்க மேன்மையின் பெருமை அவனுக்குள்ள இருந்தது. இங்க நாம் பார்க்கிறோம், அவனுடைய அதிகாரத்துக்குள், அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், தாழ்மை இருந்தது. தாழ்மை. இயேசு தாழ்மை உள்ளவர்களை தான் ரட்சிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களே தான் இயேசு உயர்த்துகிறார். அவன் இயேசுவிடத்துல சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. நான் ஒரு 100க்கு அதிபதியா இருந்தோம், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்லன்றான். நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்லப்பா. அவன் பாருங்க, அவன் எவ்வளவாய் வெகு தாழ்மையாய் தன்னை இயேசுவுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். ஆகையால் இந்த பூமியில் இருக்கிற தேசத்தை ஆளுகிறவர்கள், பட்டணத்தை ஆளுகிறவர்கள், மாநிலத்தை ஆளுகிறவர்கள், உயர் பதவியில இருக்கிறவர்கள், உயர் அதிகாரிகள், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால், உங்களை தாழ்த்தி உங்களை அவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்து, நான் ஒன்றுமில்லப்பா, நான் ஒன்றுமில்லை, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் வெறுமையான ஒரு பாத்திரம், நான் ஒன்றுமில்லை, நான் உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு வெறுமையான பாத்திரம், ஒரு காலி பாத்திரம். நான் உமக்கு முன்பாக இந்த பாத்திரத்துக்கு எந்தவித பெருமையே இல்லை, மேன்மையே இல்லை சொல்லி தன்னை தாழ்த்துறான். தாழ்த்த பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி, காணவில்லை. இந்த 100க்கு அதிபதியாக இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது என்று சொல்றார், பெரியது என்று சொல்றார். ஆகையால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தி இருக்க மாட்டாங்க. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருகிறவர்கள் ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், பெரிய போதகனா இருக்கலாம், பெரிய மெய்ப்பனா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்க வேண்டும். இவர் பெரிய உயர் அதிகாரியா இருக்கலாம்,
நீ ஆஸ்தி உள்ளவனா இருக்கலாம், நீ பெரிய படிப்பெல்லாம் படித்திருக்கலாம், நிறைய சொத்து சுதந்திரம்லாம் வச்சுன்னு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தும் பொழுது இயேசு உனக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபை தான் உன்னை ரட்சிக்கும், உன்னை குணமாக்கும், உன்னை பிழைக்க வைக்கும். அந்த 100க்கு அதிபதியை பார்த்து முடிவில் இயேசு சொல்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து சொன்னார் இயேசு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னார். இங்கு இந்த 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது, உன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்றார். உன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிகளே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆகையால் அருமையான தெய்வ பிள்ளையே, தெய்வ சனமே, அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையால் இந்த பூமி கர்த்தருக்கு பயந்து, உலகத்தில் இருக்கிற குடிகள் கர்த்தருக்கு அஞ்சி, அவருடைய பாதத்தை, இயேசுவின் பாதத்தை தேடி வந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நீங்க விசுவாசித்து நீங்க அவரிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களானால் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. அந்த முடிவு ஜெயம், அந்த முடிவு சுகம், ஆரோக்கியம், ஜீவன், அந்த முடிவு நன்மை, ஆசீர்வாதம். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக, அவரிடத்தில் மாத்திரம் வேண்டிக் கொள்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாய் ரட்சிப்பு உண்டு. இயேசு உங்களை காப்பாற்றுவார், உங்கள் தேசத்தை காப்பாற்றுவார், உங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றுவார், உங்களுடைய பட்டணத்தை காப்பாற்றுவார், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியம், தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆகையால் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மாநிலத்தை, இந்த பட்டணத்தை ஆளுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவர் ஒருவர் தான் தெய்வம். அவரை என்று வேற தெய்வர்கள் இல்லை. அவர் ஒருவரால தான் உங்களை ரட்சிக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும். இதை அறிந்து, இதை உணர்ந்து, இதை விசுவாசித்து, இந்த வார்த்தைகளை படி நீங்கள் நடப்பீர்களானால், இந்த வார்த்தைகளின்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட உம்முடைய வேத வசனங்களுக்காக நான் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற குடிகளுக்காக, இந்த பூமியில் இருக்கிற தேசங்களுக்காக நீர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது, சத்தியமானது என்பதை நாங்கள் அறிந்து, உணர்ந்து, விசுவாசித்து இந்த நாளிலே இயேசுவே உமது பாதத்திலே நாங்கள் கூடி வந்து, உமது பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து உமது அன்பின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அப்பா என்று, பிதா என்று
உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதான சுவிகார புத்திர வாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதுக்காக நான் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். அதுபோல இந்த பூமியில் இருக்கிற தேசங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற குடிகள் இயேசுவே உம்மை அப்பா என்று பிதா என்று கூப்பிடத்தக்கதான சுவிகார புத்திர வாக்கியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, உமது பாதத்திலே, உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு விசை கூட இடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி வேண்டிக் கொண்டது போல, அந்த ராஜாவின் மனுஷன் வேண்டிக் கொண்டது போல, தேவரீர் இந்த உலகத்தில் இருக்கிற தேசத்தின் தலைவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், ஆண்டவரே பட்டணங்களை ஆளுகை செய்கிறவர்கள், மாநிலங்களை ஆளுகை செய்கிறவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே பிரபலமானவர்கள் அனைவரும் நீரே மெய்யான தெய்வம், நீர் ஒருவரே தெய்வம், நீர் இந்த உலகத்தில் அவர்களுக்காக வந்து பிறந்தீர், அவர்களுக்காக நீர் வாழ்ந்தீர், அவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை அறிவித்து சென்றீர். இன்றைக்கு நீர் திருவுமாய், நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து உம்மை விசுவாசிக்கத்தக்கதாய், உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், உமது பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாய், இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றப்படத்தக்கதாய், இந்த உலகத்தின் ஆக்கனை தீர்ப்பிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படத்தக்கதாய், அவர்கள் மீது நீர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது மனதுருகும்படியாய் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், இரக்கமுள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி. கல்வாரி மலையினிலே நம் பாவ நோய்கள் துக்கம் சுமந்து கொண்டார். கல்வாரி மலையினிலே நம் பாவ நோய்கள் துக்கம் சுமந்து கொண்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். வெற்றி வாழ்வை இயேசு உனக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு எனக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு நமக்கு தந்தார். வெற்றி வாழ்வை இயேசு உனக்கு தந்தார். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி 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 நம் இயேசுவுக்கு நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த உமது வார்த்தைகளுக்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் தியானித்த உடைய வார்த்தைகளின்படி நீர் சொல்ல ஆகும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இதோ தேவரீர் இந்த நாட்களிலே உமது பிள்ளைகள், உம்முடைய ஜனம் எவ்வளவாய் தங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வியாதியின் பயம் ஒரு பக்கம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது ராஜா. இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே நீர் ஒருவரே அவர்களை இந்த 2 சூழ்நிலையிலும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை உமது பிள்ளைகள் இந்த நாளிலே இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை நம்பி அவர்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதாய், இந்த பொருளாதார கஷ்டத்துல அவர்களை நீர் தூக்கி நிறுத்தி ஆண்டவரே, இந்த மரண பயத்திலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து உமது நாமத்துக்கு மகிமைக்கிற இந்த பூமியிலே, இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே எங்கும் சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய வருகைக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை தகுதிப்படுத்துவீராக ராஜா. அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உமது பிள்ளைகள், உம்முடைய ஜனம் உமக்கு முன்பாக எப்பொழுதும் தங்களை தாழ்த்தத்தக்கதாய் ஆண்டவரே பெருமை பாராட்டாமல் தங்களை தாழ்த்தத்தக்கதாய் உமது பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தந்து பலன் தந்து உமது பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாய் தேவரீர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் அவர்களை குணமாக்கி, உம்முடைய வார்த்தையினாலே அந்த மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி, அந்த மரண பயத்திலிருந்து அவர்களை நீர் விடுவித்து, தப்புவித்து, ரட்சித்து, ஆண்டவரே பொருளாதார சூழ்நிலையிலிருந்து எங்களுடைய தேசத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை, எங்களுடைய மாநிலத்தை, பட்டணங்களை நீர் தூக்கி நிறுத்தி எங்களுடைய தேசத்தை நீர் உயர்த்துவீராக, எங்களுடைய மாநிலத்தை உயர்த்துவீராக, எங்களுடைய பட்டணத்தை உயர்த்துவீராக ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை உயர்த்துவீராக ஜீசஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற மாநிலங்களையும் பட்டணங்களையும் நீர் உயர்த்துவீராக. உமது கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மீது இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. உமக்கே சதா காலமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. தமது முகத்தின் ஒளியை உங்கள் மீது வீச பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிட கடவர்.